இயற்கை சீற்றங்கள்னு சொன்னதும் நமக்கு நிலநடுக்கம், எரிமலை, புயல் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒண்ணுதான் சுனாமி. இந்த உலகத்தையே மிரள வச்ச 5 பெரிய சுனாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த சுனாமிகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா இந்த சுனாமி எதனால வருதுன்னா, கடலுக்கு அடியில ஏற்படுற நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, கடலுக்கு பக்கத்துல நடக்கிற மண் சரிவு, இல்லைன்னா பெரிய விண்கற்கள் கடல்ல மோதுறதால ஏற்படுது. நம்ம பூமி டெக்டோனிக் தட்டுகளால ஆனது. கடலுக்கு அடியில 2 டெக்டோனிக் தட்டுகள் ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது ஒரு தட்டு கீழே தள்ளப்படும். அப்படி தள்ளப்படுற மிகப்பெரிய அழுத்தத்தினால மாபெரும் அலைகள் உருவாகும். சுனாமிகள் உருவாவதற்கு 88% காரணம் என்னன்னா நிலநடுக்கம் தான். ஏன்னா கடலுக்கு அடியில நிலநடுக்கம் வரும்போதுதான் மாபெரும் சுனாமி அலைகள் உருவாகும். சாதாரண நேரங்கள்ல வர அலைகளை விட சுனாமி அலைகள் ரொம்பவே உயரமா இருக்கும். இது மணிக்கு 800 முதல் 1000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குமாம். மனிதர்கள் வாழும் பகுதிகளில் நுழையும் போது இந்த அலைகள் நிலநடுக்கம் தர்ற பாதிப்பை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும். சுனாமி பல பேரிடர்களை ஏற்படுத்தும். உலகையே உலுக்கின 5 சுனாமிகள்ல இந்த வரிசையில 5ஆவதா இருக்கிறது 1918 இந்தோனேஷியாவில வந்த சுனாமி தான். இந்தோனேஷியாவில சென்ட்ரல் சுலவேசி பகுதியில கடலுக்கு அடியில இருந்த எரிமலை திடீர்னு வெடிச்சு சிதறியது. எரிமலை வெடிச்சு தீக்குழம்பா வெளிவந்த நிலையில சுனாமி ஏற்பட்டது. இதுல நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவு 7.7 பதிவானது. இந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்குதலுக்கு 832 பேர் பலியானாங்க. இதுல பல வீடுகள் தரைமட்டமானது. இந்தோனேஷிய புவியியல் ஆராய்ச்சி மையம் கடலோர மாவட்டங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்திருந்தது. இந்தோனேஷியாவில பாலு அப்படிங்கிற இடத்துல இந்த சுனாமி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. சுமார் 6 மீட்டர் உயர அலைகள் பல கட்டிடங்களை சேதப்படுத்தியது. இந்த லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது 2011 ஜப்பான்ல வந்த சுனாமி. 2012ஆம் ஆண்டு ஜப்பான்ல ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமியால 18,000 மக்கள் உயிரிழந்தாங்க. இது அவ்வளவு பெரிய சுனாமி இல்ல, ஆனா போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தாலையும் மக்கள் கடற்கரையில பொழுதுபோக்கிற்காக கூடியிருந்ததாலையும் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டது. இதுல 3ஆவது இடத்துல காணப்படுறது 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமி. டிசம்பர் மாதம் 26, 2004. இந்த நாள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. அன்றுதான் ஆழிப்பேரலை சுனாமி இந்தியாவையும் இலங்கை மாதிரியான 14 இடங்களையும் பாதிச்சது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. வானளவு எழுந்த ராட்சச அலைகள் பல உயிர்களை குடிச்சிட்டு போயிடுச்சு. பலர் தங்கள் உறவினர்களை இழந்து ஆறாத சோகத்துல இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு சுனாமி தாக்கி 20 ஆண்டுகள் முடிவடைஞ்சாலும் எத்தனை வருஷமானாலும் சுனாமி தந்த வடு ஆறாத வடுதான். இந்திய பெருங்கடல்ல அந்தமான் தீவு, இந்தோனேஷியாவில சுமத்ரா தீவு, இதோட ஆழமான கடற்பகுதியில டிசம்பர் 26 அன்னைக்கு காலையில 7 மணி அளவுல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவு 9.3 கொண்ட இந்த நிலநடுக்கம் சர்வதேச அளவுல நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கங்கள்ல ஒண்ணு. இதுல மோசமா பாதிக்கப்பட்டது இந்தோனேஷியா தான். இந்தோனேஷியால மட்டுமே 1,60,000 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் சுனாமி அலைகள் ரொம்ப தூரம் பயணிச்சு ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற கென்யா, சோமாலியா, தன்சானியா போன்ற நாடுகளையும் தாக்கியது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் இந்தியாவை தாக்கியது. இந்தியால சுனாமியால அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு தான். இந்தியால மட்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தாங்க. இந்த இடத்துல 2ஆவதா இருக்கிறது 2011 ஜப்பான்ல மறுபடியும் ஏற்பட்ட இன்னொரு சுனாமி. 2011 மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஜப்பான்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் தாக்கியது. ஜப்பான் தலைநகரம் டோக்கியோல இருந்து 373 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மியான்கி பகுதியில இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமியால 8,500 பேர் உயிர் இழந்ததா முதல்ல அறிவிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கம் 9.1 ரிக்டராக பதிவாகி இருந்தது. இந்த சுனாமி அலைகள் ஒவ்வொன்றும் சுமார் 13 அடிக்கு மேல உயரமா எழும்பியது. ஜப்பானோட வடக்கு பகுதியான மியான்கி அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதனால நூற்றுக்கணக்கான வீடுகள் தரைமட்டமானது. பல லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தாங்க. மொத்தமா நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால சுமார் 11,500 பேர் உயிர் இழந்தாங்க. 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில ஏற்பட்ட சுனாமி தான் முதல் இடத்துல காணப்படுது. இது வரலாறு
வரலாற்றிலேயே மிகவும் மோசமான சுனாமியா பதிவிடப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமா இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளை சுனாமியை தாக்கியது. இந்தோனேஷியால மட்டும் 1,60,000 பேர் உயிர் இழந்தாங்க. இதுவரை ஏற்பட்ட சுனாமிகள்ல இதுவே மிக பயங்கரமான சுனாமி. சுமத்ரா தீவுக்கு பக்கத்துல ஏற்பட்ட நிலநடுக்கம் 9.3 ரிக்டராக பதிவாகி இருந்தது. பதிவு செய்யப்படாத மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 21ஆம் நூற்றாண்டின் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுதான். மேலும் 1901ஆம் ஆண்டு நிலநடுக்க ஆய்வு தொடங்கிய பிறகு உலகிலேயே பதிவான 3 மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த சுனாமிகள் பத்தின தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இந்த மாதிரியான பயங்கரமான இயற்கை பேரிடர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ரொம்பவே முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.